Hi guys, welcome back to my channel. So இன்னைக்கு நம்ம வந்து இந்த orchid pots coconut husk வச்சு எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ இதை வந்து சௌரின்னு சொல்லுவாங்க எங்கள் வீட்டில். ஸோ இந்த கோகனட் ஹஸ்க் இல்லை சௌரி வந்து எங்கள் தேங்காய் பறிச்சோம். அப்போ நிறைய இந்த சௌரி வந்து நிறைய இருந்துச்சு. ஸோ சரி அதை ரீயூஸ் பண்ணலாம், சரி ஆர்கிட்ஸுக்கு பாட்ஸ் மாதிரி எதாவது பண்ணலான்னு சொல்லி நான் ட்ரை பண்ணேன். ஸோ அதை தான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு தேங்காய் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியம் சைஸ் தேங்காவாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த மேலே உள்ள சௌரியை வந்து அந்த தேங்காய் மூடி இல்லை எங்கள் ஊரில் சரட்டைன்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இந்த மாதிரி ஒரு டிவைஸ் வச்சு நான் வந்து அதை ரிமூவ் பண்ணுறேன். ஸோ சிலவங்க வந்து வெட்டு குத்தி அருவாள் அது மாதிரி வச்சு வந்து எடுப்பாங்க. ஸோ நம்ம அந்த தேங்காய் மூடி இல்லை சரட்டையிலேருந்து அதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ரிமூவ் பண்ணும்போது நீங்கள் என்ன மனசில் வச்சுக்கணுன்னா, அந்த பீசஸ் வந்து துண்டு துண்டாக செப்பரேட் ஆகாமல் அட்லீஸ்ட் ஒரு சின்ன ஃபைபர் வந்து அதை அட்டாச் பண்ணி இருக்க மாதிரி பிரிங்க. ஏன்னா இப்போ நம்ம ஒன்று பண்ணோன்னா பிரச்சனை இல்லை. இப்போ 4-5 தேங்காய் நம்ம வந்து இந்த மாதிரி உரிக்கும் போது என்ன ஆகும்னா, பீசஸ் மிக்ஸ் ஆகிடுச்சின்னா நமக்கு வந்து அந்த ஷேப்பு வந்து ஒழுங்காக வராது. அதனால் அது பிரிக்கும்போது அந்த 3 பீஸ் வந்து இந்த பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அட்டாச் ஆகிருக்க மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது அட்டாச் ஆகிருக்கனால அந்த ஷேப் பார்த்திங்களா அழகாக அந்த ஷேப் வந்துடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, நீங்கள் வேணும்னா அந்த தேங்காவை வந்து தண்ணியில் 3 நாள் சோக் பண்ணி வச்சுட்டு கூட கட் பண்ணிக்கலாம். நான் வந்து டைரெக்டாக பண்ண போகிறேன். ஸோ மேலே உள்ள அந்த ஃப்ளெஷியில் அந்த ரொம்ப ஃபைப்ரஸாக இருக்க பாட்டை வந்து நான் வந்து இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு நான் வெட்டி எடுத்துட போகிறேன். ஸோ இது வந்து நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சு வெட்டினீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஏன்னா நான் ஆர்கிட்ஸ் வைக்கனால அதுக்கு வந்து நிறைய தண்ணி வந்து தேவையில்லை. ஸோ கொஞ்சோண்டு தண்ணி ரீட்டைன் ஆனால் போதும். அதனால தான் அந்த ரொம்ப சகரி இருக்கிற பாட்டை வந்து நான் துண்டாக வெட்டி எடுக்க போகிறேன். ஸோ இந்த கட் பண்ண துண்டை நீங்கள் வந்து செடிக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த 3 பீஸையும் சேர்த்து வச்சு நான் இந்த ஸ்டேப்லர் வச்சு அடிச்சிட போகிறேன். ஸோ இந்த ஸ்டேப்லர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அமேசானில் கூட கிடைக்கும். இது இந்த ஃபர்னிச்சரில் கிளாத் அட்டாச் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி உள்ள ஸ்டேப்லர். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டேப்லர் இல்லைன்னா ஒரு கம்பி ஒரு சைடில் ஒரு ஓட்டை போட்டுட்டு ஒரு கம்பி வச்சு கூட நீங்கள் முறுக்கிக்கலாம் அதில். ஸோ இப்போ இந்த 3 பீசஸையும் நம்ம ஒரே மாதிரி வச்சிடலாம். செட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேப்பில் வச்சு அடிச்சிடலாம். ஸோ இந்த ஸ்டேப்பில் வந்து இந்த ஸ்டிச் போட மாதிரி தான் நம்ம வந்து இது அலைன் பண்ணி வச்சுட்டு இந்த ஸ்டேப்பில் வச்சு வரிசையாக ஸ்டேப்பிள் பண்ணிகிட்டே வந்தால் போதும். இது யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்க. சின்ன பிள்ளைகள் இருக்க இடத்துலலாம் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க. அது மாதிரி எல்லா பீசஸையும் வச்சு நம்ம ஸ்டேப்பிள் பண்ணிக்கலாம். ஸோ இது கொஞ்சம் நாளடைவில் இது வந்து திருப்பிடிக்க ஆரம்பிக்கும். அது பிரச்சனை இல்லை. ஏன்னா அதுக்குள்ளாடி உங்கள் ஆர்கிட் வந்து அதுக்கு ரூட்ஸை வந்து உள்ளே நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணி அந்த தேங்காய் சௌரியை வந்து நல்லா அட்டாச் ஆகிக்கும். அதனால் இது வந்து திருப்பிடிச்சி கலந்தாலும் அது வந்து பிரியாது. அந்த ஷேப் வந்து அப்படியே இருக்கும். அப்படி எல்லா சைட்லேயும் இந்த மாதிரி ஸ்டேப்லர் வச்சு அடிச்சிடலாம். நான் அடிச்சு வச்சு என்ன பார்த்தீங்களா, இந்த ஷேப்பை வந்து அழகாக இதாகிடுச்சு. ஸோ உங்களுக்கு இந்த சென்டரில் வந்து உங்கள் ஆர்கிடை நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த 2 சைட்லேயும் நான் வந்து ஹோல்ஸ் போட போகிறேன். ஸோ உங்கள்கிட்ட ட்ரில்லர் இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரில்லர் வச்சு ஹோல் போட்டுக்கலாம். இல்லைன்னா ஷார்ப்பாக ஏதாவது ஒரு கம்பி மாதிரி இருந்துச்சுன்னா அது வச்சு கூட நீங்கள் ஹோல் போட்டுக்கலாம். ஸோ நான் அதில் ஹோல் போட்டு இந்த கம்பியை வந்து அதில் இன்சர்ட் பண்ண போகிறேன். ஸோ ட்ரில்லர் வச்சு நான் வந்து ஒரு ஹோல் போடுறேன். ஸோ 2 ஹோல் போட்டுட்டு இப்போ இந்த கம்பியை உள்ளே விட்டு வளைச்சி எடுக்க போகிறேன். அதே மாதிரி அடுத்த சைட்லேயும் அந்த ஹோல் வழியாக உள்ளே விட்டு வளைச்சி எடுத்துகிட்டு போகிறேன். இந்த மாதிரி பெண்ட் பண்ணிக்கோங்க, அப்போ கொஞ்சம் நீட்டாக இருக்கும். சரி பண்ணிங்கன்னா நம்ம ஆர்கிட் பாட் ரெடி. இது பார்த்தீங்களா எவ்வளோ நல்லாயிருக்கு. ஸோ நீங்கள் வெட்டும்போது கொஞ்சம் ஈவனாக கட் பண்ண மாதிரி பார்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் மேலே கீழே வெட்டிட்டேன். பாட்டை வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா என்னை இன்ஸ்டாகிராமில் டேக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பாய்.